மா என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு மார்கழி ஃபர்ஸ்ட் இல்லையா? அதான் கோலம்லாம் போட்டு பார்த்துன்னு இருக்கேன். எந்தெந்த கோலம் எப்படி எட்டுக்கால் பூச்செல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது சும்மா அப்படி ரஃபுக்கு நான் என்னமா அதெல்லாம்? அது கருப்பா மூச்சி மாதிரி இது, அது எட்டுக்கால் பூச்சி மாதிரி இது. இது என்னது? இப்ப நீ வரைஞ்சது மட்டும் என்னன்னு சொல்ல. ஒரு சின்னதா ஏதாவது ஒரு டிசைன் போடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது கருப்பா மூச்சி ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா இது நீ வந்து இங்க வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத எனக்கு. கம்னு இதெல்லாம் பழைய டிசைனா, அதுக்காக போட்டு பார்த்தா ஏதாவது புது டிசைன் ஏதாவது வருதா அப்படின்ட்டு. இங்க ரெண்டு மீசை வரைஞ்சா அது கருப்பா மூச்சி. அது பெண்ல சும்மா அப்படி ரஃபா வரையறதுக்கு. நாளைக்கு கோலத்துல பாரு எவ்வளவு அழகா வரைகிற அப்படின்னு. டிசைன்லாம் அப்படி போட்டுக்கணும், நம்மளா போட்டுட்டு ஏதாவது ஒரு போட்டுட்டு. நான் வேற ஆசையா கலர்லாம் வச்சிருங்க போடலான்ட்டு. ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. போடுறேன் கம்னு எனக்கு தெரியும். அம்மாவை நம்மளும் கைவிடப்படாது. பூ கோலத்துக்கு இவ்வளவு இது அலங்காரம் பண்ற, நீ ரங்கோலி போட்டு அவ்வளவுதான் போடுவீங்க. சும்மா ரஃபா வரைஞ்சேன். போ உங்களை யாராவது இதை பார்க்க சொல்லலாம். எட்டுக்கால் மூச்சோ கருப்பா மூச்சோ வரையாது. ஆமா, நான் வந்து நிறைய எனக்கு சின்ன சின்ன கோலம் நிறைய தெரியும். அதுதான் இப்ப வரைஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு யாரோட இன்விடேஷனோ கதறல கிடக்குது. சும்மா இது ரஃபுக்கு இந்த டிசைன் நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் போட்டு பாக்குறேன். இதெல்லாம் ஒரு டிசைனா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் கூட போடுங்க பசங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல கிரிலுக்கு போட மாட்டாங்க, அந்த டிசைன் போடுவாங்க. என்னது கிரில்லுக்குன்னா? கிரில் கேட்டுக்கா? கிரில் கேட்டுக்கா? அது ஜன்னல்ல எல்லாம் வளைவா வருது. அதுக்கு அதுக்கு என்ன பண்றது? ரொம்ப நாள் கழிச்சு விட்டுருச்சுப்பா. கை வலியில இருந்ததுல இருந்து நான் கோலமே போடுறது இல்ல. பாம்பு கோலமா வரையா? கடவுளே, கோலத்துக்கு வந்த சோதனை. எனக்கு வந்து எப்ப